திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நதினம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திருவாரூர் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்களே, சுந்தரமூர்த்தி நாயனர் கழறிற்று அறிவார் என போற்றப்படும் சேரர் பெருமானுடன் பாம்பனி மாநகரில் திருப்பாதீஸ்வரரை வணங்கி அருகிலே உள்ள பல பதிகளையும் தொழுது திருவாரூர் வருகிறார்கள். திருவாரூரிலே வாழ்வார்கள் எல்லோரும் எதிர்கொள்ளுகிறார்கள். திருக்கோயிலிலே சென்று பாடியது இந்த பதிகம். திருவாரூர் பூங்கோயில் அல்லியம்பூங்கோதை திருமூலட்டநாதனார். இந்த பதிகத்திலே தொடக்கமே இறைகளோடு இசைந்த இன்பம், இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு என்று தொடங்குகிறார். அருமையான பதிகம். இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடல் நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டியது. ஏழாம் திருமுறை எட்டாவது பதிகம், பதிகம் 8, பாடல் 3. பாடலை நாம் முதலில் காண்போம். 60 10 8 6 5 4 திருபரித்தனைய நோக்கி சொல்லின்று சொல்லிற்று ஒன்றாக சொல்லார். நறுமலர் பூவும் நீரும் நாள்தொறும் வணங்குவதற்கு அறிவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே என்று பாடுகிறார். மனம் கமழக்கூடிய பூக்கள், அந்த பூக்களையும் நீரையும் கொண்டு உன்னை நாள்தோறும் வழிபடுவோர்க்கு மெய்யுணர்வை தருகிறாய். பூவும் புனலும், புனலும் பூவும் புண்ணியம் செய்வார்க்கு உண்டு. பூவையும் புனலையும் ஏந்தி சொல்லு, போதோடு நீர் சுமந்து ஏற்றுவார் என்று ஐயாற்றிலே பாடுவார். திருவாரூர் உள்ள தந்தையே, பூதங்கள் 5 ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் என்னும் இந்திரியங்கள் 10 தன்மாத்திரை 5 அந்தக்கரணம் 3 என்னும் நுண் உடம்பு உறுப்புகள் 8 தாத்விகங்கள் 60 காலம் நியதி கலை வித்தை அராகம் வருடன் என்ற வித்யாதத்துவங்களாகிய 6 சுத்த வித்தை
ஈஸ்வரம், சதாக்கியம், சக்தி என்று சொல்லக்கூடிய நான்கும் ஆகிய எல்லாம் புதராக வேறாக கண்டு சொல்லின் அவற்றை அறிவுடைய தம் இயல்பாக ஒருவரும் கூறார். அறிவுடைய தம் இயல்பாக ஒருவரும் கூறார். ஆதலினாலே தம்மை யானாகவே மயங்கும் வண்ணம், தம்மை யானாகவே மயங்கும் வண்ணம் என் இயல்பை மறைத்து நிற்கின்ற அவற்றிற்கு அடியேன் அஞ்சுதலே ஆயினும். அதனால் அஞ்சுகிறேன் என்று சொன்னார். அவற்றை நீக்கி அருள வேண்டும் என்பது இங்கே குறிப்பெச்சம். தத்துவங்களை அவற்றின் முறை பற்றியாவது செய்யுளுக்கு ஏற்ப வைத்தருளார். அந்த கரணங்களுள் சித்தம் பிரகிருதியே ஆகலானே குருடன் தனித்தத்துவம் அன்று ஆதலாலும் அவற்றை வேறு வைத்து எண்ணாமையும் சுத்த தத்துவங்கள் 5 என்று சொல்லாமல் 4, 3 என்றாலும் மெய்நூல் வழக்கு. ஆக மிக அருமையாக இந்த 60ம் 10 என்ற பாடலிலே மிக அருமையாக சுற்றி இருக்கிறார். எல்லாரும் எப்படி வணங்குகிறார்கள்? பூவும் நீரும். எப்படிப்பட்ட பூ? நறுமலர் பூ. நறுமலர் பூவும் நீரும் நாள்தோறும் வணங்குவார்க்கு நல்ல அறிவினை கொடுக்கிறார், மெய்யுணர்வை கொடுக்கிறார். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். 60ம் 10ம் 8ம் 6 5ம் 4ம் துரு பறித்தனைய நோக்கி சொல்லிற்று ஒன்றாக சொல்ல நறுமலர் பூவும் நீரும் நாள்தோறும் வணங்குவாருக்கு அறிவினை கொடுக்கும் ஆரூரப்பனே அஞ்சினேனே. ஆரூர் அப்பனே அஞ்சினேனே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாமும் நறுமலர் பூவும் நீரும் நாள்தோறும் கொண்டு பெருமானை வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று நாமும் நல்ல அறிவினை பெற்று மெய்யுணர்வினை பெற்று வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.